சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், சாதாரணமா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போனா அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு ஆதாரத்தோட போய் ஒரு நீதிபதி கிட்டயோ அல்லது கமிஷனர்கிட்டயோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபீசர் கிட்ட போய் நாம மனு கொடுத்தா கண்டிப்பா இந்த கேஸை அவங்க மறுபடியும் விசாரிக்கணும்னு உத்தரவு போடுவாங்க. சார், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் டெபியூட்டி கமிஷனர் ரேகா மேடம் கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா செய்வாங்க. அட அப்புறம் என்ன மேடம், அவங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? தாராளமா ப்ரொசீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வரும்போது நாம பாத்துக்குவோம். ஓஹோ, தம்பிக்கு குழந்தை ஞாபகம் வந்துருச்சா? இந்த அளவுக்கு ஃபீல் பண்றானா ஈஸியா அருவி கூட சமாதானம் ஆயிடுவானே. ஏதாவது பண்ணி குழப்பி விடணுமே. என்ன தம்பி, அருவிய வீட்ல தங்க சொல்லியும் தங்காம போயிட்டா. ஆனா அவ வயித்துல வளர்ற உன் வாரிச நினைச்சுதானே நீ கவலைப்படுற? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? என் தம்பி எப்ப எதை யோசிப்பான், எதை பத்தி கவலைப்படுவான்னு எனக்கு தெரியாதா என்ன? ஒரு அக்காவா நீ என்ன நினைச்சு கவலைப்படுறன்னு எனக்கு தெரியும்டா. அருவி பண்ற தப்ப பொறுத்துக்க முடியாம சில நேரம் நானும் அவளை பத்தி தப்பாதான் பேசிடுறேன். நான் அப்படி பேசிருக்க கூடாதுன்னு இப்ப யோசிக்கிறேன்டா தம்பி. அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவ என் தம்பியோட பொண்டாட்டி. என் தம்பி நல்லா இருக்கணும்னா அவ இந்த வீட்டுலதான் இருக்கணும். இங்க பாருடா புகழ், இனிமே அருவி என்ன தப்பு செஞ்சாலும் நான் அவ மேல கோவப்பட மாட்டேன். அவளை பத்தி நான் தப்பாவே பேச மாட்டேன். அவ மாசமா இருக்கிற இந்த நேரத்துல அவ உன் கூட இருந்தாதான்டா தம்பி நல்லா இருப்பா. நீயும் அப்பதான்டா தம்பி சந்தோஷமா இருப்ப. அதனால நான் ஒரு காரியம் பண்ணலான்னு இருக்கேன்டா புகழ். அண்ணி, நீங்க எதுக்காக புகழ் தம்பி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? அவரை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. என்ன லட்சுமி, என் தம்பி கிட்ட நான் தனியா பேசக்கூடாதா? அப்படியே வேவ் பாக்குற மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? என் தம்பி நிம்மதியா இருக்கணும் தான் நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அக்கா உட்காருக்கா, என்னமோ சொல்ல வந்தல, என்னன்னு சொல்லு. அது வந்து தம்பி, நீ அருவி போனதுல இருந்து ரொம்ப கவலையோட இருக்க. உன்னை இப்படி என்னால பார்க்கவே முடியலடா. அதனால நான் சிவசங்கரி வீட்டுக்கு போய் அருவி கிட்ட பேசலான்னு இருக்க. ஐயோ அண்ணி, அப்படிலாம் மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க அங்க போய் என்ன பேச போறீங்க? நீங்க ஏதாவது பேச போய் அங்க இருக்கிறவங்களும் டென்ஷன் ஆயிட போறாங்க. போன தடவை நீங்க அங்க போய் சிவசங்கரி கிட்ட அடி வாங்கிட்டு வந்தீங்க, அதை மறந்துட்டீங்களா? என்னடி, என்ன பார்த்தா உங்க எல்லாருக்குமே என்ன கிண்டலா இருக்கா? அன்னைக்கும் என் தம்பிக்காக தான் நான் அங்க போய் பேசினேன். நான் என்ன கேட்டேன்னு தெரியுமா? அருவி நம்ம வீட்டுக்கு வரணும், என் தம்பி கூட சேரணும் தான் அவங்க கிட்ட கேட்டேன். அது பிடிக்காம தான் அந்த சிவசேகரை என்ன போட்டு அடிச்சுட்டா. ஆனா நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறவ கிடையாது. மறுபடியும் அங்க போவேன், என் தம்பிக்காக அங்க போய் பேசுவேன். எப்படியாவது
அவங்க கிட்ட பேசி அருவிய சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். ம். அக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கா. இத பாரு, அங்கெல்லாம் தனியா போயிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி அந்த சிவசங்கரி கிடையாது. அவ ரொம்பவே பொல்லாதவ. ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டா. அதான் மாமா நானும் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவங்க கேக்குறாங்களா பாத்தீங்களா? இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என் தம்பிக்காக அங்க போயே தீருவேன். இந்த வீட்ல யாருக்குமே என் தம்பி மேல அக்கறையே கிடையாது. என் தம்பியும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழணும். அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணம் இங்க யாருக்குமே இல்ல. ஐயோ அக்கா, நான் சொல்றத கேளு. நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கேன். இந்த பாருக்கா, அருவி பெரியம்மா கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் இங்க வர்றதுக்கு விட மாட்டேன். அதனால இந்த பிரச்சனை விடுக்கா. அக்கா, அவ தான் நம்ம பேச்ச மதிக்காம நான் அங்க வந்து தங்கினா தான் அவன் இங்க வந்து தங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கால. அவன் அங்கே இருக்கட்டும்க்கா, நீ விடு. இல்லடா தம்பி, நான் என்ன சொல்ல வரேனா, அம்மா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. தேவையில்லாம எந்த கதையும் சொல்லாத. எந்த அளவுக்கு புகழ் மாமா மேல அக்கறை இருக்குன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். வாயை மூடிட்டு இடத்த காலி பண்ணு. தேவையில்லாம பேசி மாமாக்கு கோவத்தை உண்டு பண்ணாத. ஏய், நிறுத்து. பிறந்த உனக்கெல்லாம் என்னடி தெரியும்? நான் என் தம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பெருசா பேச வந்துட்ட. போங்க, எல்லாரும் எக்கடாச்சு கேட்டு போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. அப்பா ஐயோ, வாங்க பெரியப்பா. உட்காருப்பா உட்காரு. அம்மாடி நீலவேணி, என்னம்மா பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க நீ? மறுபடியும் அறிவு பேச்ச இந்த வீட்டுல பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? நான் ஒன்னும் சண்டை போடல பெரியப்பா. இவங்க தான் என்ன கோவப்படுத்திட்டு இருக்காங்க. என் தம்பி அவன் பொண்டாட்டி இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். அத பார்த்துட்டு நான் எப்படி பெரியப்பா நிம்மதியா இருக்க முடியும்? இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா? ஏமா, நீ நினைக்கிறது தப்பே இல்லம்மா. ஒரு அக்காவா நீ இவனுக்கு நல்லதானே நினைக்கிற? நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே பெரியப்பா, அதுவே போதும். நான் என்ன சொன்னேன்னா, சிவசங்கரி வீட்டுக்கு போய் அருவி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னேன். அது இவங்க யாருக்குமே பிடிக்கல பெரியப்பா. இவங்களை பொறுத்த வரைக்கும் அருவியும் என் தம்பியும் பிரிஞ்சு இருக்கணும். என் தம்பி அருவி வயித்துல வளர்ற குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இவங்க மட்டும் எல்லாரும் அவங்கவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். அண்ணி, எதுக்காக இப்போ எங்களை இழுத்து பேசிட்டு இருக்கீங்க?